ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் ரிசல்ட்டு எப்போ வெளியிடுறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் கடை அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் எப்போ வரும் அதுதாங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட்டை இதுவரை அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்க. அரசிடமிருந்து இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏன்? அதிகாரிகள் தரப்புல இருந்து 38 மாவட்டத்திலையுமே ரிசல்ட் அதிகாரிகள் சில தரப்பு கூறிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே ரிசல்ட்டுக்கு இன்னும் ஓரிரு தினங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ இந்த நிலையில இதுவரைக்குமே 6 மாதம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல? நிறைய வதந்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் இதில் கொடுத்த தகவல் உண்மையா, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல் வீடியோவோட இறுதி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பற்றின ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின மறைமுகமான கண்டனங்கள் எல்லாமே அங்கங்கே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் குறித்து இதுவும் இந்த இந்த நாள் வரை எந்த விதமான அப்டேட்டையும் அரசிடமிருந்து வரல. கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ப்ராசஸ் எல்லாமே 99.99% முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ அதனால ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். ஸோ ரிசல்ட்டுக்கான டைமை நாம் நெருங்கிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? ஸோ இது மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுனா பொறுத்த வரைக்கும் ஸோ டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருங்காங்க அப்படின்றத கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ரேஷன் நாடுவருக்கான அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான தகவலும் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த நிலையில தான் அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் அப்டேட் வரப்போகுது. ஸோ இந்த நிலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ உண்மையான நிலவரம் அப்படின்னு நம்ம நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆயிருக்கு. ஸோ 99.95% வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சுங்க. 2023 நடந்தது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியீட்டில். ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% முடிவடைக்கப்பட்டதுனால நிறைய கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. பதவி உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சில தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான காரணம். இருந்தாலும் சில வதந்திகள் பரப்புறதால ரிசல்ட்டு வராது அப்படின்ட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரை கட்டாயமாக ரிசல்ட் வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ இன்னும் ஓரிரு தினங்களில் ரிசல்ட் வெளியிடவும் போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ கிட்டத்தட்ட நாம் 99% நெருங்கியதுனால ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ப்ராசஸ் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் ரிசல்ட்டு எப்போ வெளியிடுறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் கடை அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் எப்போ வரும் அதுதாங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட்டை இதுவரை அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்க. அரசிடமிருந்து இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏன்? அதிகாரிகள் தரப்புல இருந்து 38 மாவட்டத்திலையுமே ரிசல்ட் அதிகாரிகள் சில தரப்பு கூறிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே ரிசல்ட்டுக்கு இன்னும் ஓரிரு தினங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ இந்த நிலையில இதுவரைக்குமே 6 மாதம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல? நிறைய வதந்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் இதில் கொடுத்த தகவல் உண்மையா, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல் வீடியோவோட இறுதி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பற்றின ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின மறைமுகமான கண்டனங்கள் எல்லாமே அங்கங்கே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் குறித்து இதுவும் இந்த நாள் வரை எந்த விதமான அப்டேட்டையும் அரசிடமிருந்து வரல. கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ப்ராசஸ் எல்லாமே 99.99% முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ அதனால ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். ஸோ ரிசல்ட்டுக்கான டைமை நாம் நெருங்கிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? ஸோ இது மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுனா பொறுத்த வரைக்கும் ஸோ டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருங்காங்க அப்படின்றத கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ரேஷன் நாடுவருக்கான அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான தகவலும் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த நிலையில தான் அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் அப்டேட் வரப்போகுது. ஸோ இந்த நிலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ உண்மையான நிலவரம் அப்படின்னு நம்ம நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆயிருக்கு. ஸோ 99.95% வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சுங்க. 2023 நடந்தது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியீட்டில். ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% முடிவடைக்கப்பட்டதுனால நிறைய கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. பதவி உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சில தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான காரணம். இருந்தாலும் சில வதந்திகள் பரப்புறதால ரிசல்ட்டு வராது அப்படின்ட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரை கட்டாயமாக ரிசல்ட் வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ இன்னும் ஓரிரு தினங்களில் ரிசல்ட் வெளியிடவும் போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ கிட்டத்தட்ட நாம் 99% நெருங்கியதுனால ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ப்ராசஸ் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. மக்களை ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.